You can take your Bible. யாத்திராகமத்தின் புத்தகம் 21ஆம் The அதிகாரம் book of Exodus chapter 21. 1 6 வசனங்கள் Verses 1 through 6. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். I'm going to read for you. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Exodus chapter 21 verse 1. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினாய் வந்திருந்தானால் அவன் பெண்ஜாதி அவனோடு கூட போக கடவன். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்து அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையோ அல்லது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானனை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றிக்காரனாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானனையும் என் பெண்ஜாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதியிடத்திலே அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. God bless these words and speak through these words. இங்கே ஒரு அடிமையானவனை குறித்ததான காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. Here it was mentioned about a servant's things. எபிரேய ஜனத்திலே ஒரு மனுஷன் அடிமையாக கொல்லப்படுவானால் அல்லது அடிமையாக விற்கப்படுவானால் அவனுடைய கடமைகள் உரிமைகள் என்ன என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. If a servant is brought by a Hebrew, what are the rights and duties that has been mentioned here? முக்கியமான காரியம் ஒரு அடிமையானவன் விற்கப்படுகிறான். The most important thing here is the servant is being sold. ஒரு அடிமையானவன் ஏன் விற்கப்படுகிறான்? Why a servant is to be sold? அதை பார்ப்பதற்கு முதலாவது அடிமையானவன் ஏன் அடிமையானவனாக மாறினான்? Before seeing that, let us know why a man became a servant. அவனுடைய அடிமையானுடைய பெற்றோர்கள் ஒருவேளை அவர்கள் ஏழையாக இருந்திருக்கக்கூடும். The parents of the servant might be very poor. அவர்கள் தங்களுடைய ஏழ்மை நிமித்தமாக due to their poverty ஒரு பொருளை போல தங்களுடைய குமாரர்களும் விற்பார்கள். Like a thing they are going to sell their son or daughters. அப்படி அவர்கள் விற்க துணியும் போது when they decide to sell, அவர்கள் அந்த எபிரேய கடைத்தெருவுக்கு அவனை கொண்டு வந்து they will bring him to the marketplace of the யார் அதிக ஏலத்துக்கு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தங்களுடைய பிள்ளைகளை விற்று போடுவார்கள். Whoever is auctioning more for their son, they will sell their son and daughter. இது ஒன்றாவது காரியம். This is the first thing. இரண்டாவதாக, secondly, ஒரு மனுஷன் குற்றத்திலே பிடிக்கப்படுவான் என்று சொன்னால், if a man has been caught in a crime, குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு if the crime has been proved, அவனுக்கு தண்டனையாக அடிமையானவன் என்று முத்திரை குத்தப்பட்டால், for a punishment they will mark him as a servant. அவனும் அங்கே அடிமையானவனாக விற்கப்பட வேண்டும். He also will be sold as a servant there. எந்த ஒரு அடிமையானவனும் அவன் கிரயத்தினாலே வாங்கப்பட வேண்டும். All the servant must be bought with the price. யாரும் அவனை விலையில்லாமல் மீட்க முடியாது. No one can buy him free. ஏதாவது ஒரு கிரயத்தை கொடுத்து வாங்க வேண்டும். Some price they have to pay to buy him. யார் உச்சபட்ச அல்லது அதிகபட்ச கிரயத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த மனுஷனை வாங்க முடியும். Whoever is ready to give more money can able to get that servant. அப்படி வாங்கப்பட்ட இந்த அடிமையானவன் முழு மனதோடு கூட உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தன் எஜமானுக்கு தத்தம் செய்து அவன் 6 வருடம் அளவும் அவனுக்கு சேவை செய்ய வேண்டும். The servant who is brought for this price have to serve his master for 6 years with all his body, soul and spirit. 7வது வருஷத்திலே அவன் விடுதலை செய்யப்பட வேண்டும். At the 7th year he has to be made free. அவன் விடுதலையாகி அவன் சுயாதீன மனுஷனாக அவன் வெளியே போகலாம். Once he is made free, he can go out like a complete man. ஒருவேளை அந்த மனுஷன் போக விரும்பாமல் நான் எஜமானிடத்திலே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்வானானால், suppose the servant says that I am not going to go away from my master, I am going to be with my master. அப்படி சொல்லுகிற மனுஷன் சொல்ல வேண்டிய 2 காரியங்கள் என்ன? நான் எனது எஜமானை அன்பு கூறுகிறேன், இரண்டாவதாக நான் மனப்பூர்வமாய் அவருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். The two things the servant must say, that the first thing is I love my master, and second thing is truly I am willing to serve my master. அப்படி அவன் சொல்லும்போது அந்த எஜமானவன் நியாயாதிபதியிடத்திலே அந்த தனது அடிமையானவனை கொண்டு போக கடவன். When he says like this, his master shall bring him unto the judges. நியாயாதிபதிகள் அவனை விசாரிக்க வேண்டும். The judges will inquire him. நீ ஒரு அடிமையானவனாக இருந்து இப்பொழுது நீ விடுதலை செய்யப்பட போகிறாய். Now you were a servant
servant, now you are going to be made free. நீ ஏன் திரும்பவும் அடிமைத்தனத்திலே உன் எஜமானிடத்திலே வேலை செய்ய விரும்புகிறாய் என்ற கேள்வியை அந்த நியாயாதிபதிகள் கேட்பார்கள். The judges will ask, why you again going to be back as a servant? அப்படி அவர்கள் கேட்கும் பொழுது நான் மெய்யாகவே எனது எஜமானை அன்பு கூறுகிறேன், மனப்பூர்வமாக நான் சேவை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். He has to reply that truly I love my master and truly I like to serve my master. எனது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நான் சேவை செய்து மரிக்க விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். Throughout my life I am willing to serve him and die. அப்படி அவன் சொல்லும் பொழுது When he says like this, கதவருகே கொண்டு சென்று அவனை சேர பண்ணி அவன் காதிலே கம்பியினால் எஜமானானவன் குத்தக்கடவன். they shall bring him unto the doorpost, and his master shall bore his ear through with the இப்பொழுது அந்த அடிமையானவனை யார் பார்த்தாலும் இவனுக்கென்று ஒரு எஜமானன் இருக்கிறான். Now whoever sees this servant, they will know that there is a master for the servant. இரண்டாவதாக அவன் நித்திய காலமாக அந்த எஜமானுக்கு ஊழியக்காரனாக அடிமையானவனாக இவன் ஆக்கப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வார். Secondly, they also realize that permanently he has been made as a servant for that master. அந்த மனுஷன் ஒரு நாளும் விடுதலை செய்யப்பட முடியாது. That servant cannot be made free any day. உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக அன்பு கூர்ந்த அந்த எஜமானனை வாழ்நாள் முழுவதும் அவன் சேவை செய்யக்கூடியவன். Because of the love and because of the affection he had with the master, he is going to serve the master throughout his life. யாரும் அவனை வாங்க முடியாது. No one can buy him again. அவன் ஒரே எஜமானனுக்கு தன் வாழ்க்கையை தத்தம் செய்திருக்கிறான். He has given his complete life for his the only master. என்பதை அவனுடைய காதின் ஓட்டையை பார்த்து எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். By seeing the bore on his ear, everyone can understand this. இதுதான் ஒரு அடிமையானவனின் பிரமாணம். This is the law of a servant. ஒரு கிரயத்தை கொடுத்து அவன் வாங்கப்பட்டிருக்கிறான். He has been brought for a price. ஆகவே நாமும் கூட ஒரு காலத்திலே பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம். In the same way, we were also the servant of sins and iniquities. ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்கிறார். Epistle of Romans chapter 9 verse 17. முன்னொரு காலத்திலே நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். Earlier we were the servant of sin. நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். We were the servant of sin. பாருங்க, நம்ம பாவம் செய்து நாம் பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள் அல்ல. We were not a sinner because we committed sin. நாம் பாவம் செய்வதனால் நாம் பாவிகள் அல்ல. We were not sinners just because we committed sin. நாம் தாயின் வயிற்றிலே உருவாகும் போதே நாம் பாவிகளாக பிரசவிக்கப்படுகிறோம். Before we born and we are formed in the womb of the mother, we have been called as a sinner. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே தாவீது ராஜா சொல்கிறார், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். King David says in Psalm that my mother, when he brought me in the womb, there itself I was called as a sinner. நான் உருவாகும் போது என்னிடத்திலே பாவம் இருந்தது. When I was created, there was sin there. என்னிடத்திலே கீழ்ப்படியாமை இருந்தது. There is disobedience there. என்னிடத்திலே அக்கிரமம் இருந்தது. There was iniquity there. நான் பாவத்திலே ஒப்புவிக்கப்பட்டேன். I was created in sin. நான் அக்கிரமத்திலே பிரசவிக்கப்பட்டேன். I was lived in the iniquity. நித்திய காலமாக நான் பாவத்துக்கென்று அடிமையானவனாக முத்திரை குத்தப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். Ever and ever I have been sealed like a sinner and brought into this world. நான் பாவத்திலே இருந்து நான் வந்ததினால் நான் பாவம் செய்கிறேன். Since I came from the sin, I am now doing sin. இந்த பதத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். You should understand this carefully. நான் பாவம் செய்வதனால் நான் பாவி அல்ல. Since I am doing sin, I am not a sinner. நான் பாவத்திலே பிறந்ததனால் நான் பாவி. Since I was born of sin, I am a sinner. ஒருவேளை நீ நீதிமானாக நல்ல காரியங்கள் செய்கிறவனாக இந்த உலகத்திலே நீ சுற்றி திரிந்தாலும் கூட, even though now you might become a righteous and justful man, நீ தேவனுடைய பார்வையிலே பாவிதான். in front of the eyes of the God you are a sinner. ஏன் என்று சொன்னால் நீ பாவத்திலே தான் உன்னை உற்பவிக்கப்பட்டாய். Why? Because you are born with the sin. ஆகவே நாம் பாவத்துக்கு அடிமையானவர்கள். So we were all the servants of sin. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நாம் பாவத்திற்கு அடிமையானவர்கள். Romans chapter 6 verse 17 says that we are servants of sin. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதோடைய காரியங்கள் சொல்கிற காரியங்கள் என்ன? What the gospel of Matthew chapter 16 verse 24 says? நாம் சுயத்துக்கு அடிமையானவர்கள். We are the servants of self. சுயத்துக்கு அடிமையானவர்கள். We are the servants of self. நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்கிறவனாக காணப்படுகிறேன். What
I am thinking I am doing that. நான் எனக்கு நானே எஜமானனாக I am காணப்படுகிறேன். the master of my own. நான் விரும்பின காரியத்தை எல்லாம் செய்கிறேன். I am doing whatever pleases me. மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற I விரும்புகிறேன். am satisfying the will of the flesh. கண்களில் பெருமையாக நடக்கிறேன். I am walking with the pride. இதெல்லாம் நான் சுயத்தின் கிரியைகள். These are all the things of the flesh. மற்றவர்கள் அழிந்து போனாலும் என்ன, நான் நன்றாக முன்னேற வேண்டும் என்ற நினைவு. The thought that whatever happens to others, but I have to be happy. சுயத்துக்கு அடிமையான பட்டவனுடைய காரியங்கள் என்ன? What are the things of the servant of a self? அவன் பெருமையாக இருக்கிறான். He is very much proud. தனக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்று நினைக்கிறான். Thinks that there is no one equal to him. தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறான். He makes himself proud. பெருமை வருவதனால் பொறாமை வருகிறது. The pride comes, there is a jealousy. யாராவது உன்னை விட்டு உன்னை விடவும் அவர்கள் முன்னேறும் பொழுது உன்னிடத்திலே பொறாமை If வருகிறது. someone is better than you, there is a jealous coming for them. இது இந்த உலகத்துல பரவி கிடைக்கிற காரியம். This is spread throughout the world. பாருங்க, உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாய். You are jealous for your brother. உன்னுடைய வேலையில செய்கிற உன்னுடைய வேலை செய்கிறோடு கூட பொறாமைப்படுகிறாய். You are jealous with your colleagues. பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து அவர்களை முன்னேற்றத்தை பார்த்து உனக்கு பொறாமை வருகிறது. There is a jealous by seeing your neighbors. ஏன் என்று சொன்னால் உன்னிடத்திலே பெருமை இருக்கிறது. Why? Because you have pride in you. நீ எல்லாத்தையும் சிறந்தவன் என்று நினைக்கிறாய். You think that you are greater than all. அதனால் உன்னுடைய தேகத்தை, உன்னுடைய சரீரத்தை எல்லா முயற்சிகளையும் செய்து அதை நீ கட்டி காக்கிறாய். You do whatever you can to make your body good. இது சுயத்தினுடைய காரியம். This is the thing about self. நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ சுயத்துக்கு அடிமையானவனாக For the Lord says that you are a servant of self. மூன்றாவதான காரியம், Third thing is servant of men. மனுஷனுக்கு அடிமை, servant of man. மனுஷனுக்கு அடிமையான காரியம். There is a servant of self. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 7 verse 23. மனிதர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். You don't be the servant of man. நாம் அநேகரை பார்க்கும்போது மனிதர்களுக்கு அடிமையானவர்களாக காணப்படுகிறார்கள். Many times we are servant of man. எனக்கு தந்தை சொல்வதுதான் முக்கியம். What my father says is தாய் சொல்வதுதான் முக்கியம். What my mother says is important. எனக்கு நண்பர் சொல்வதுதான் முக்கியம். What my friend says is important. என் சகோதரன் சொல்வதுதான் முக்கியம். What my brother says is அவர்கள் சொன்னார்கள், நான் செய்தேன். They told me, I did it. பாருங்க, மனுஷருக்கு அடிமையாகிற காரியம். This is all our servant of man. ஆதாமும் கூட இந்த சுபாவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். Adam was also having this kind of thing. மனுஷருக்கு அடிமையாக இருந்தான். He was a servant of man. எப்படி ஆயிருந்தான்? How he was? ஏவாள் சொன்னதை கேட்டான். Because he listened to the word of அவள் ஒரு Eve. மனுஷி. She was a woman. ஒரு மனுஷி சொன்னதை கேட்டான். She listened to the word of woman. அவனும் கூட மனுஷனுக்கு அடிமையானவனாக So காணப்பட்டான். he was also the servant of man. மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். So don't be the servant of man. மூன்றாவது அதுக்கு அடுத்த காரியம், The next thing is கேட்டுக்கு அடிமையாகாதிருங்கள். servants of corruption. 2 பேதுரு 2 Peter 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். chapter 2 verse 19. கேட்டுக்கு அடிமையாகாதிருங்கள். Don't be the servants of corruption. பாருங்க, நீங்க கெட்டு போகாமல் இருங்கள். You don't be corrupted. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You save yourself. பாருங்க, நீங்க தேவனிடத்திலே வந்தால் மாத்திரம்தான் நீங்க கேட்டுக்கு அடிமையாகாமல் இருப்பீர்கள். Only if you come to God, you won't become a servant of corruption. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 Peter chapter 2 verse 19. அசுத்தத்துக்கு அடிமையாகாமல் இருங்கள். Don't be a servant of uncleanness. அக்கிரமத்துக்கு அடிமையாகாமல் இருங்கள். Don't be a servant of iniquity. ரோமருக்கு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Romans chapter 6 verse 19. கடைசியாக பிசாசுக்கு அடிமையாகாமல் Don't இருங்கள். be the servant of devil. எபேசியர் 2:2 வாசிக்கிறோம். Ephesians chapter 2 verse 1 2. யோவான் 3:8 வாசிக்கிறோம். 1 John chapter 3 verse 8. பிசாசுக்கு அடிமையாகாமல் இருங்கள். Don't be the servant of the devil. பாருங்க, எத்தனை விதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக நாம் காணப்பட்டோம். All these kind of things we are the servants. முதலாவதாக பாவத்துக்கு அடிமை. Firstly, we are the servant of sin. இரண்டாவதாக சுயத்துக்கு அடிமை. Second is we are servant of self. மூன்றாவதாக மனுஷர்களுக்கு அடிமை. Third things we are servant of man. நான்காவதாக கேட்டுக்கு அடிமை. Fourth things we are servant of corruption. ஐந்தாவதாக அசுத்தத்துக்கு அடிமை. Fifth is we are servant of uncleanness. ஆறாவதாக அக்கிரமத்துக்கு அடிமை. Sixth is we are servant of iniquity. ஏழாவதாக Seventh பிசாசுக்கு is we are அடிமை. servant of the devil. ஏழாவதாக பிசாசுக்கு அடிமை. Seventh is we are servant of the devil. இத்தனை விதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக நாம் காணப்பட்டோம். We were into all these servants. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை When சொல்றார். the Lord speaks to the Israelites, he says this. எகிப்தை சொல்லும்போது அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து என்று When he சொல்றார். says about the Egypt, he says that the house of bondage. அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின தேவன் என்று அவர் சொல்கிறார். He is telling that I am the God who brought you out of the house of bondage in Egypt. மோசேயை கூட பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது சொல்கிற வார்த்தை When என்ன? Moses was standing before Pharaoh, தேவனை ஆராதனை
செய்யும்படியாக ஜனங்களை போக விடும் என்று சொல்கிறார். You lead these people to worship the Lord. பாருங்க, சொல்லும்போது பார்வோன் சொல்கிறான், அவர்கள் உங்கள் தேவனை இந்த நிலத்திலிருந்தே ஆராதிக்கலாமே என்று கேட்டார். Pharaoh replied him that you can worship your God here itself. இங்கே அவர்கள் ஆராதிக்க முடியாது. Here they cannot worship him. ஏன் என்று சொன்னால் இது அடிமையின் வீடு. Because this is the house of bondage. சுயாதீனத்திலிருந்து தான் ஒரு மனுஷன் ஆராதிக்க முடியும். Only a man can worship God when he is free. பாருங்க, அவர்களை புறப்பட செய்து after making them to depart, தமது வல்லமையுள்ள கரத்தினால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்பட செய்து by his mighty arms he have relieved the people from Egypt. தேவனை ஆராதிக்கும்படியாக கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். He have brought the people to worship in the Canaan. ஒரு அடிமையானவன், பிசாசுக்கு அடிமையானவன், மனுஷனுக்கு அடிமையானவன், 7 விதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் தேவனை ஆராதிக்க முடியாது. Any man who is into the servant of any of these 7 things cannot worship the God. விடுதலை செய்யப்பட்ட மனுஷன் மாத்திரம் தான் தேவனை ஆராதிக்க. Only the man who was made free can worship the God. நீ தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ அடிமையானவன். If you are not taking God as your God, you are still a servant. 7 விதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக காணப்பட்டவன். You are one of these 7 servants. நான் விடுதலை செய்யப்பட்டவன் என்று ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. No man can say that I am free. ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. Romans chapter 3 verse 9 says, யூதரா இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் பாவத்துக்கு அடிமையானவர்கள் என்று சொல்கிறது. Even if you are a Jew or a Gentile, all of them are servants of sin. ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது. Romans chapter 3 verse 23 says, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி all of them committed sin and lost the glory of God. ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. Romans chapter 7 verse 14 says, பாவத்திலே விற்கப்பட்ட ஜனங்கள், you are sold for the sin. The people are sold for the sin. sold under the sin. The people are sold under the sin. நீங்கள் பாவத்திற்கென்று விற்கப்பட்ட You ஜனங்கள். are sold under the sin. பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்லுது. Romans chapter 6 verse 23 says the wages of sin are death. பாருங்க, நம்ம ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. Romans chapter 6 verse 14 says, பாவம் உங்களை மேற்கொள்ள கூடாது என்று சொல்லுகிறது. sin not overcome you. ஆகவே ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ளவில்லை சொன்னால், If we not know our God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடிமையானவர்கள் என்று சொல்லவில்லை என்று சொன்னால், if we didn't say that I am not the servant of நாம் God Jesus Christ, பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் அசுத்தத்திற்கும் அடிமையானவர்களாக காணப்படுகிறோம். we will be the servant of the unclean and servant of corruption and servant of the devil. ஆகவே நாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? Now who we are the servant of? நம்மை விடுதலை செய்யும் பொருட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். The Lord Jesus Christ came to this world to make us free. அடிமைத்தனத்தை முறிக்கும்படியாக அவர் வந்தார். He came to break the bondage. எந்த மனுஷனாலும் அந்த அடிமைத்தனத்தை முறிக்க முடியாமல் இருந்தது. No man can able to break that bondage. பாருங்க, இப்ப நம்ம அடிமைத்தனத்திலே பாவத்திலே விற்கப்பட்டு பாவத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கிறோம். Now we have been sold and now we are a servant of sin. இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்கும் பொருளாக ஒரு பொருள் கிரயம் செலுத்தப்பட வேண்டும். Now to buy from the sin, a thing has to be sold. அது எப்பேற்பட்ட காரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், What kind of thing that is? அது மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்க That வேண்டும். should be a valuable thing. பரிசுத்தமாக இருக்க It வேண்டும். must be pure. பரிசுத்த ரத்தத்தை கொண்டு அது மீட்கப்பட It வேண்டும். must have been redeemed by the holy blood. தேவன் வானத்திலிருந்து பார்க்கிறார். The God sees from heaven. அவர் பார்க்கும்போது ஒரு மனுஷனும் நீதிமான் இல்லை. When he sees there is no man is righteous. நன்மை செய்கிறவன் இல்லை. There is no man doing good. பாருங்க, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். All of them have committed sin and get lost. பாவத்திலே இருந்து கொண்டு ஒரு பாவியை ஒரு மனுஷனும் மீட்க முடியாது. No one can redeem a sinner from being sin. தன் சகோதரனை மீட்கும்படியாக கொடுக்கப்படும் ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி சங்கீத புத்தகம் 49ஆம் சங்கீதம் சொல்கிறது. Psalm chapter 9:49 says that there is nothing that can redeem the brother. ஆகவே நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். So in order to redeem us, the Lord Jesus Christ came into this world. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. Galatians chapter 4 verse 4 says, அவர் பிரமாணங்களுக்கு கீழாக அவர் வந்தார். He has been made below the covenant. பிரமாணங்களை உண்டு பண்ணி இருந்தாலும் கூட பிரமாணங்களுக்கு கீழாக வந்தார். Even though he created the laws, he was below the law. ஸ்திரீனிடத்திலே பிறந்தார். He was born of a woman. கலாத்தியர் 4:4 Galatians chapter 4 verse 4 says, ஆகவே
ஸ்ரீனிடத்தில் பிறந்த இவர் குறித்த நேரத்தில் வந்து நம்மை விடுதலை செய்தார் என்று He was born from a woman and he made us free at a specific time. அவர் உண்மையாக வந்தார், சத்தியமாக வந்தார், கிருபையாக வந்தார். He came with the truth and he came with the grace. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, Gospel according to John chapter 1 verse 14 says, அவர் கிருபையாகவும் சத்தியமாகவும் வெளிப்பட்டார். He has been revealed with grace and truth. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, Gospel according to John chapter 14 verse 6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், the Lord Jesus Christ says, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். I am the way, the truth and the life. நானே சத்தியம், I am the truth. நானே சத்தியம், I am the truth. நானே சத்தியம் என்று I am சொல்கிறார். the truth. பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, Gospel according to Mark chapter 2 verse 10. மனுஷகுமாரனுக்கு இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. The Son of God has the right to forgive sins. The Son of Man has the power to forgive sin on the earth. மனுஷகுமாரனுக்கு இந்த பூலோகத்திலே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அதிகாரம் இருக்கிறது. He has the authority. எப்படி அந்த அதிகாரம் இருக்கிறது? How he got the authority? அவர் சத்தியமாக இந்த உலகத்தில் வந்தார். Because he came to this world with truth. சத்தியமாக இந்த உலகத்தில் வந்தார். He came to this world with truth. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். John chapter 8 verse 36. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். If the Son make you free, truly you become free. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son makes you free, you truly you become free. அவருக்கு இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் He இருக்கிறது. has an authority to forgive sins in this world. அவர் மெய்யாக உன்னை விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். If truly he makes you free, you also become free. அவர் இந்த அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? How he received this authority? எப்படி பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், சிலுவை மரத்திலே தனது சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் இந்த அதிகாரத்தை By பெற்றுக்கொண்டார். shedding his own blood on the cross, he received this authority. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்கிறது, 1 Peter chapter 1 verses 18 and 19 says, வெள்ளியினாலோ பொன்னினாலோ உங்களை மீட்காமல் தமது விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கிரயமாக மீட்டுக் கொண்டார். not by silver or by gold, but his invaluable, by shedding his invaluable blood, he hath redeemed you. பொன்னினாலோ உன்னை மீட்கவில்லை, Not by gold he redeemed வெள்ளியை you. கொடுத்து உன்னை மீட்கவில்லை, Not by silver he redeemed வேறு you. எந்த பொருளை கொடுத்து மீட்கவில்லை. Not by giving any other thing that he பரிசுத்தமான redeemed you. குற்றமற்ற மாசற்ற தனது சொந்த ரத்தத்தை கொடுத்து, தேவனுடைய ரத்தத்தை கொடுத்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். By his own holy and pure blood he have redeemed us all. அது விலையேறப்பட்டது. That is invaluable. ஆகவே அந்த ரத்தம் தான் நம்மளுடைய பாவத்தை கழுவினது. Only that blood have washed away all our sins. அந்த அடிமைத்தனத்தை முறித்து போட்டது. That has broken the bondage. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டது. It has redeemed you from the serpent. பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு Now we have been redeemed from sin. தேவனுக்கு அடிமையாக Now we மாற்றப்பட்டிருக்கிறோம். have been made as a servant of நாம் God. தேவனுக்கு அடிமையாக Now இருக்கிறோம். we are the servant of God. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் சொல்கிறது, 1 Corinthians chapter 6 verses 19 and 20 says, நீங்கள் விலைக்கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். you are bought with the price. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, 1 Corinthians chapter 7 verse 23 says, நீங்கள் விலைக்கிரயத்தில் மீட்கப்பட்டீர்களே என்று சொல்கிறது. you are bought with the price. You are bought with a price. நீங்கள் ஒரு விலைக்கிரயத்தை கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டீர்கள். உங்களுக்காக ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The price has been given for you. நீங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க You மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். have been redeemed from the servant. இப்பொழுது அசுத்தத்தின் அடிமைகளாக இருந்த நீங்கள் இப்ப பரிசுத்தத்துக்கு ஏதுவான பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். Once you were the servant of uncleanness, now you have been made as the children of clean. பாருங்க, அக்கிரமத்திற்கு என்று அடிமைகளாக இருந்த நீங்கள் இப்போ தேவனுக்கு என்று அடிமைகளாக Once இருக்கிறீர்கள். you were the servant of iniquity, now you became the servant of God. தேவனுக்கு அடிமையாக இருப்பது எவ்வளவு பெரிய காரியம். How great is to become a servant of God. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Apostle Paul says ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். in Romans chapter 1 verse 1. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை அவர் Before கூறுகிறார். he says, introduce him as Apostle Paul, he put a word. I am the servant of the Lord என்று சொல்கிறார். நான் கர்த்தருடைய அடிமை என்று சொல்கிறார். தேவனுடைய அடிமை. I am the servant of God. தேவனுடைய அடிமையும் I am the servant of God. அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று சொல்கிறார். And called to be the apostle of the Lord Jesus Christ. அப்போஸ்தல ஊழியம் என்பது அதுதான் உச்சபட்சமான ஒரு ஊழியம். The ministry of apostle is almost the highest one. அதற்கு முன்பாக அவர் போடக்கூடிய வார்த்தை என்ன? What he put before that, I am the slave.
நான் ஒரு அடிமை. பாருங்க, அங்க ஊழியக்காரன் என்று போடப்பட்டிருக்கிறது. Here there it was mentioned as a servant. மூல பாஷையான கிரேக்க பதத்திலே டவுலஸ் என்று In the போடப்பட்டிருக்கிறது. original language, in the Hebrews, it has been Greek, it has been mentioned as doulos. டவுலஸ் என்றால் அடிமையானவன் என்று The அர்த்தம். meaning of doulos is slave. காரிகளின் டார்க்னஸ்னுடைய அடிமையாக இருந்த அப்போஸ்தலன் பவுல் இப்போ வெளிச்சத்தின் அடிமையாக இருக்கிறார். Apostle Paul was once a servant of darkness, now became a servant of light. தன்னை அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொள்வதற்கு முன்பாக தேவனுக்கு அடிமை என்று சொல்லுகிறார். Before he called himself as an apostle, he calls himself as a slave of God. அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறார். Apostle Peter says in 2 Peter chapter 1 verse 1, நான் தேவனுக்கு முதலாவது அடிமை என்று சொல்லுகிறார். first I am the servant of God. தீத்துலே சொல்லுகிறார். In Titus, தீத்துலே சொல்லும்போது நான் தேவனுக்கு அடிமை என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். Titus, Apostle Paul says, I am the servant of God. பாருங்க, யூதாவிலே In Jude, அப்போஸ்தலன் யூதா சொல்லுகிறார், Apostle Jude says, நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லுகிறார். I am the servant of God. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லுகிறார். James chapter 1 verse 1 he says, நான் யாக்கோபு ஆகிய நான் முதலாவது தேவனுக்கு அடிமை என்று சொல்லுகிறார். James, I is a servant of God first. பாருங்க, மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது When we see about Moses, மிக உயர்ந்த ஸ்தானத்திலே காண்பிக்கப்படுகிற மோசேயானவன், Moses who have been shown as at the highest level, அவனை குறித்துதான சாட்சி என்ன? what is the testimony about him? ட்ரூத் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிறது. உண்மையும் விசுவாசமும் உள்ள தேவனுடைய ஊழியக்காரன் என்று அவனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து நாம் சொல்லும்போது, When we say about David, என் தாசனாகிய தாவீது, my servant David, எல்லாரும் அடிமைகள் தான். all are servants. அவங்க அநீதியின் அடிமை அல்ல, They are not the servants of unrighteousness. They are not the servant of sin. பிசாசின் அடிமை They அல்ல, are not the servant of the devil. தேவனுக்கு They அடிமைகள். are all the servants of the God. தேவனுக்கு அடிமையானவர்களாக இப்பொழுது காணப்படுகிறார்கள். They are all the servants of God. தேவனுக்கு அடிமையானதனால் நமக்கு காணப்படுகிற பலாபலன் என்ன? What are all the blessings we receive by being the servant of God? வெளிப்படுத்தின விசேஷம் Revelation 23ஆம் அதிகாரம் chapter 23. 23ஆம் அதிகாரம் Chapter 23 4ஆம் வசனம். verse 4. நான் வாசிக்கிறேன். I'm reading it. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் Revelation chapter 22 4ஆம் வசனம். verse 4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியிலே இருக்கும். And they shall see his face and his name shall be in their foreheads. பாருங்க, யார் அவரை சேவிக்க முடியும்? Who can serve him? அவருடைய ஊழியக்காரர், Their servants, அவருடைய அடிமைகள், their slaves. அவர்கள் தான் அவரை சேவிக்க முடியும். Only them they can serve him. அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்ள முடியும். They can make their name on their foreheads. தேவாதி தேவனுடைய நாமத்தை அவர் தரித்துக் கொள்ள முடியும். They can make their name of the God on them. முதலாவது பலன் என்ன? What is the first thing? தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொள்ள They முடியும். can get the name of the God. அவரை சேவிக்க முடியும். They can serve the God. தேவனுடைய அடிமையானவர்களால் செய்யக்கூடிய காரியம் என்ன? What are the things that the servant of அவருடைய God நாமத்தை can do? தெரிந்து கொள்ள They முடியும். can take their name of God. அவரை சேவிக்க முடியும். They can serve the God. இரண்டாவதான காரியம் என்ன? What is the second thing? 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். Let us read verse 6. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். And he said unto me, these sayings are faithful and true, and the Lord God of the holy prophets sent his angel to show unto his servants the things which must shortly be done. To show unto the servants the things to come. அவருடைய ஊழியக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காரியங்களை குறித்து தெரிவிக்க. அவருடைய ஊழியக்காரர்களுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, என்னென்ன காரியம் சம்பவிக்க போகுது, பரலோகத்தில் என்ன காரியம் இருக்குது, எல்லாவற்றையும் அவருடைய ஊழியக்காரருக்கு தான் அவர் தெரிவிக்கிறார். Only to his servants he is showing all the things, what are the things present in heaven and the things that to come. நாம் தேவனுக்கு அடிமையானவர்களாக ஆக்கப்படும் பொழுது அவருடைய எல்லா காரியத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம். When we are made as a servant of God, we will know all the things about the God. நாம் பிசாசுக்கு அடிமையானவர்களாக இருந்தால் நாம் இதை அறிந்து கொள்ளவே முடியாது. All the servants of the devil, we couldn't able to get all these things. அவருக்கு சேவை செய்ய முடியாது. We cannot able to serve the God. அவரை அறிந்து கொள்ள முடியாது. We cannot able to know the God. அவருடைய நாமத்தை தரித்து கொள்ள முடியாது. We cannot able to hold his name. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Blessing the God has given to us. பாருங்க, ரோமருக்கு நிருபம், The epistle of Romans 6ஆம் அதிகாரம் chapter 6. இன்னொரு காரியத்தை We are வாசிக்கலாம். going to read other thing. நாம் தேவனுக்கு நாம் அடிமையா
ஆவதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? What are the benefits we get by becoming servant of God? அந்த காரியத்தை குறித்து இப்போ தியானிக்கிறோம். Let us, we are meditating about that now. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். Romans chapter 6. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். Romans chapter 6. 22ஆம் வசனம். Verse 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். But now being made free from sin and become servants to God, you have your fruit unto holiness and the end everlasting life. இப்போ நீங்க பாவத்திலிருந்து விடுதலை Now செய்யப்பட்டீர்கள். you have been made free from sin. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை The மீட்டிருக்கிறார். Lord Jesus Christ, by shedding His own blood, have redeemed you. அந்த கிரயத்தை செலுத்தி விட்டார். He has given the price. அநீதிக்கு அடிமையாக இருந்த நீங்கள் இப்பொழுது தேவனுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். Now, once you were the servant of the unrighteousness, now you become the servant of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இதைத்தான் சொல்கிறது. Romans chapter 7 verse 22 says, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். you have been made free from sin. இப்பொழுது யாருக்கு அடிமையா இருக்கிறீர்கள்? Now, to whom you are the servant. தேவனுக்கு You அடிமையானவர்கள். are servants to God. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? So what you are getting for that? தினந்தோறும் பரிசுத்தமாக்கப்படுதல். You will be made holy every day. உங்களுக்கு இப்பொழுது உடனடியாக கிடைக்கும் பலன் என்ன? Now what is the immediate benefit you are getting? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே You will இருக்கிறீர்கள். be continuously made holy. உங்களுடைய அசுத்தமெல்லாம் நீக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. All your uncleanness have been washed away. ஒரு காலத்திலே பொறாமை, வன்கண், தூஷணம், பல இச்சையான காரியங்கள், மாமிசத்துக்குரிய காரியங்கள், அடிமைத்தனத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாக இருந்தது. Earlier you had jealous and all the bad things was with you. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது சொந்த ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக உங்களை மீட்டுக் கொண்டார். Now the Lord Jesus Christ have paid you by shedding His own blood. அதனுடைய பலன் என்ன? What is the benefit of இப்பொழுது அவர் that? உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டே Now He இருக்கிறார். has been continuously making you holy. அதைத்தான் நாம் இங்கே That வாசிக்கிறோம். is what we read here. பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். You have your fruit unto holiness. சரி, பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருந்து ஒரு நாள் என்ன So what will happen by continuously making you holy? ஒரு நாள் என்ன நடக்க போகுது? What happened at one day? முடிவோ நித்திய ஜீவன். And the end, everlasting life. முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்பட்டு You will be completely made holy. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். We are going to receive the everlasting நித்திய life, அழிவை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. not the everlasting death. ஏனால் நாம் பிசாசுக்கு அடிமையானவர்கள் அல்ல. But because we are not the servant of the devil, நாம் தேவனுக்கு now அடிமையானவர்கள். we are become the servant of God. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். Now we are receiving the everlasting life. ஆண்டவருக்கு அடிமையாவதனால் கிடைக்கப்படுகின்ற பலன்களை பாருங்கள். You see how great benefits we are receiving by becoming servant to God. தினந்தோறும் பரிசுத்தமாக்குதல். Every day we have been made as holy. அதன் முடிவோ நித்திய ஜீவன். At the end it is an everlasting life. தேவாதி தேவனை எப்பொழுதும் ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். The blessing to worship God of gods always. அவருடைய நாமத்தை நாம் நெற்றியிலே தெரிந்து கொள்கிறோம். We can bear His name on our forehead. அது மாத்திரமல்ல, Not only இப்பொழுது அவர் எல்லா காரியத்தையும் தனது அடிமையானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். Now He revealed all the things to His servants. இன்னொரு முக்கியமான காரியத்தை வாசிக்கலாம். Another important thing we can read. முக்கியமான காரியத்தை உணர்ந்து கொள்ளலாம். Let us understand the next important thing. பாருங்க, இளையகுமாரனை குறித்து லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். The Gospel according to Luke chapter 15, we are reading about the prodigal son. பாருங்க, அவன் குமாரனா இருந்தான். He was a son. தனது ஆஸ்தியை அவன் வாங்கி கொண்டு தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் தூரதேசத்துக்கு சென்று எல்லாவற்றையும் இழந்தான். After separating his property from the father, he left his father and he lost all his wealth. தூரதேசத்திலே எல்லாவற்றையும் இழந்த பிறகு தனது நிலையை உணர்ந்து இப்பொழுது அவன் தன் தகப்பனிடத்திலே திரும்பி கொண்டிருக்கிறான். After losing all his wealth from the far country, he realized it and returning back to his father. அவன் திரும்பி கொண்டிருக்கிற வழியிலே அவனுக்குள்ளாக ஒரு யோசனை வருகிறது. While he was returning, he thought about it. நான் என்னுடைய தந்தையிடத்திலே செல்வேன். I will go to my father's house. பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன். I committed sin against heaven and against you. நான் உமது குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல. I am not worthy to be called your son. உனது கூலிக்காரனில் ஒருவராக என்னை எண்ணிக்கொள்ளும். Treat me like just one of your servants. Hired servant. Treat me just like one of your hired servants. கூலிக்காரனாக என்னை Treat நினைத்துக்கொள்ளும். me just like one of your hired servants. பாருங்க, ஒரு அடிமையானவனுக்கும் கூலிக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. What there is a difference between a servant and a hired servant. பாருங்க, அடிமையானவனோட கூலிக்காரன் வந்து ரொம்ப கீழான நிலைமையில இருக்கிறான். Hired servant is much lower than a servant. பாருங்க, அன்றைய தினத்துக்கான காசு
காசுகளை அவனுக்கு கொடுத்து அனுப்பி விடுவார்கள். I mean, on the day's wage they will give and send them back. எஜமானுக்கு அவனை குறித்து கரிசனை கூட இருக்காது. There is no thing concern about him about by the master. இவன் இளையகுமாரன் என்ன சொல்கிறான்? What the prodigal son is saying, கூலிக்காரனாக எண்ணிக்கொள்ளுங்கள், treat me like one of your hired servants. அப்பொழுது அந்த தகப்பன் சொல்கிற வார்த்தை என்ன? What the father says that, அதெல்லாம் நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. you don't have to think about that. நீ என்னோட மகன் தான். You are my son. அவனுக்கு மோதிரத்தை போடுங்கள், Bring him a ring. அவனை குளிப்பாட்டுங்கள், Wash him. புதிய வஸ்திரத்தை Give him a தரியுங்கள். new raiment. என் மகன் தொலைந்து போனான், My son was இப்பொழுது lost. அவன் கிடைத்து Now விட்டான். I got him இவன் back. என் கூலிக்காரன் அல்ல, He is not my இவன் hired என் servant. ஊழியக்காரன் அல்ல, He is not my இவன் servant. அடிமையானவன் அல்ல, He is not a slave. He is my servant, son. கூலிக்காரனாக ஒப்பு கொடுத்தான். He gave him as a hired servant. பிதாவாகிய தேவனோ அவனை கூலிக்காரனாக ஏற்றுக்கொள்ளாமல், அடிமையாக ஏற்றுக்கொள்ளாமல், அதைவிட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தருகிறார். என்னவென்று சொன்னால் தனது குமாரனாக அவனை மாற்றினார். The Father God is giving a much more higher place. He didn't call him as a hired servant, but he calls him as my son. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை அடிமையானவனாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அடிமையானவனாக ஏற்றுக்கொள்ளாமல் அவனை தன் சொந்த குமாரனாக, குமாரத்தியாக உன்னையும் என்னையும் மாற்றுகிறார். When every man came before God, submitting him as a servant or a slave or a hired servant, he changed him as a son and the daughter. நாம் அடிமை என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, When we submit him, when we submit us as a son, a slave or servant, நீ அடிமை அல்ல எனது குமாரன் என்று சொல்லுகிறார். you are not a servant, you are my son. இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். Let us see this verse and finish it. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். Colossians chapter 4. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். Colossians chapter 4, 6ஆம் வசனம். verse 6. ஐந்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன். காலம் நிறைவேறின போது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். பாருங்க. Colossians chapter 4 verse 4 through 6. But when the fullness of the time was come, God sent forth his son, made of a woman, made under the law, to redeem them that were under the law, that we might receive the adoption of sons. And because you are sons, God hath sent forth the spirit of his son into your hearts, crying, Abba, Father. Wherefore thou art no more a servant, but a son, and if a son, then an heir of God through Christ. பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக நான் அடிமை என்று தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது, when we submit to Christ that we are the servant, அவர் மேலே ஒரு படி சென்று தனது அன்பை காட்டுகிறார். now he is showing his love a step ahead. என்னை தள்ளிவிடாமல், என்னை ஒதுக்கி விடாமல், என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளாமல் குமாரனாய் He ஏற்றுக்கொள்கிறார். didn't forsake me, he didn't take me as a servant, but he take me as his son. கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாய் என்னை அவர் தனது சொந்த குமாரனாக மாற்றுகிறார். Through Christ and through the blood shed by the Christ, he takes me as his son. எவ்வளவு பெரிய உன்னதமான காரியம். How great thing is this? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Philippians chapter 2 we are reading. பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். The apostle Paul is epistle to the Philippians. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட இருந்தும், The Lord Jesus Christ being with the God, தேவனோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், he didn't thought that as a thing that has been stolen. நமக்கு நம்மீது இரக்கமுற்றவராய் மாறி He changed as being graceful and இந்த compassionate. உலகத்திலே வந்தார். He came to this world. எப்படி வந்தார்? How he came? அடிமையின் ரூபம் எடுத்தார். Like an image of a மனுஷ servant. சாயலானார். Like the image of அடிமையின் man. ரூபம் எடுத்தார். By the servant of man. சிலுவையின் மரண பரியந்தமும் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். Till the crucifixion, he became an image of the servant for us. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Hebrews chapter 2 we are reading. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாறினார். Children being flesh and blood, he also became like them. அவரும் அவர்களைப் போல He மாறினார். also became like them. பாருங்க, நாம ரத்தத்தையும் சதையும் உடையவர்களா இருக்க, அடிமையா இருக்க, அவரும் ஒரு அடிமையை போல மாறினார். We are being a servant of flesh and blood. He also became like that. அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்கும்படியாக அவரும் ஒரு அடிமையை போல In மாறினார். order to redeem us from the slave, he also became a servant. அவர் தம்மை தாழ்த்தினால் He has humbled himself and made lowly. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Philippians chapter 2 we are reading. தேவன் தாமே அவர் உயர்த்தினார். The God have raised him. எவ்வளவு தூரம் How உயர்த்தினார்? much he raised? வானத்தில் இருக்கிறவர்கள், பூமியில் இருக்கிறவர்கள், பூதலத்தோர், பூமியின் கீழானவர்கள் எல்லோரும் தங்களுடைய முழங்கால்களை முடக்கி அவர் ஒருவரே
துதியும் கனமும் மகிமையும் மாற்றியும் பெற்றுக்கொள்ள வல்லவர் என்று சொல்லி அவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தும்படியாக தேவனானவர் அவரை மாற்றினார். How he has made him, how he has raised him is that all the things that are on the heaven and the earth and under the earth, everything kneels down before him and says his name and worship him forever and says that honor, power and glory forever for him, forever for him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினபடியால் அடிமையின் ரூபம் எடுத்தபடியால் அவரை எல்லாரை விடவும் அவரை உயர்த்தினார். Since the Lord Jesus Christ has humbled himself and made him lowly, he raised him above all. அவர் எல்லாருக்கும் முதற் பேராளராக He is the first of all. பாருங்க, அவர்தான் ஆதியும் அந்தமுமாக He மாற்றினார். is the beginning and the end. நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இப்போது தேவனுக்கு அடிமையா Now இருக்கிறோம். we are redeemed from the sins and become the servants to God. தேவனுக்கு அடிமையானதினால் கிடைக்கப்பட்ட பலன்களை குறித்து நாம் வாசித்தோம். We have seen about the benefits which we get by being servant to God. அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது. That gives an everlasting life. பாருங்க, அவரை ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பை தருகிறது. Gives an opportunity to worship God. அவருடைய நாமத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை To bear தருகிறது. his name on our forehead. அவருடைய ரகசியங்களை நமக்கு Know his secrets. எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார். How great things he is showing to us. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? Whether we have been redeemed and given free from இரண்டே this. வழிதான் இருக்கிறது. Only two ways. யோசுவா சொல்றான், யோசுவாவின் புத்தகம் 24ஆம் The அதிகாரத்தில் book of Joshua says in the chapter 24. இன்றே தீர்மானம் செய். Decide it today. தேவனா அல்லது பகாலா, Either the Lord God or Baal. யாரை சேவிக்க போகிறாய்? Whom you are going to serve. நானும் என் குடும்பத்தாரும் என்றால் தேவனை சேவிப்போம். Me and my family are கர்த்தரை going to சேவிப்போம். serve the Lord. கர்த்தரை We சேவிப்போம். will serve the Lord. தெளிவான முடிவு எடுத்தார்கள். They have taken a very correct நாங்கள் decision. கர்த்தருக்கு அடிமைகள். We are the servants of the Lord. நாம் அப்படி எடுத்திருக்கிறோமா? And that we have taken that ஒரு decision. அடிமையானவன் எப்பொழுதுமே தேவனை ஆராதிக்க முடியாது. No servant can able to worship the God. தேவனுக்கு அடிமையானவர்கள் மாத்திரம்தான் தேவனை Only the ஆராதிக்க முடியும். servant to God can worship the God. அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்று